இருங்க, உங்களை போல இன்னொரு போலீஸ்காரவங்களும் வந்தாங்க, பேசுனாங்க. இதே மாதிரி பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, பேசி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் சட்ட ரீதியாக கோர்ட்டு ரீதியாக பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எங்கள் பாதையை அடைச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்படி கூட போய் பார்க்கலாம், இல்லை அப்படி கூட போய் பார்க்கலாம். எங்கள் ஃபோட்டோ தான் எடுத்து காட்டுறோம். நாங்கள் அதுக்கும் நாங்கள் கேள்வி கேட்கல, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. நாங்கள் பாட்டில் இப்போ எங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் இடம் தான் போயிடுச்சு. இன்னும் நாங்கள் அதை வந்து சட்ட ரீதியாகவே நாங்கள் சந்திச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், கோர்ட்லேயே போய் பார்த்துக்குறோம். இந்த பக்கம் அடைச்சு பூண்டை வச்சு அடைச்சு முன்னாடி 2 சிலிண்டர் தெரியுதுங்களா? அங்கிட்டு நாங்கள் சுற்றி வந்து வேலை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க சார் சொல்லுங்க. சுற்றி வந்து 2.25 அடி அடைச்சு வீடு கட்டியிருக்காங்க பாருங்க சார். சார் நீங்களும் வந்து வயிறு எரியுமா எரியாதா சார்? இந்த வீட்டில் எங்களுக்கு 2 அடி இழுத்து கட்டியிருக்காங்க. இந்த சண்டே இப்போட 2 அடி விட்டுட்டு எங்களுக்கு 2.25 அடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க சார். நாங்களாம் வேலைக்கு போகிறோங்க சார். வேலைக்கு போக முடியாம இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்க சார். எங்களுக்கு வயிறு தெரியாதா சார்? உங்களுக்கு நீங்க எனக்கு சொல்லி புரிய, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? உங்களை மாதிரியே ஒரு போலீஸ்கார் வந்தாரு, பேசினாரு, ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அவங்க வந்து வேலை பார்த்து அவங்க வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நியாயம் தர்மம் உன் பத்திரத்தில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆளை வச்சு மிரட்டுவியா இல்லை கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டிருப்பியா? என் பக்கம் இருக்கிறது நியாயம் என் பக்கம் இருக்கிறதுனால தான் நான் என் இடத்த விட்டுட்டு நான் வயிறேறியா வருங்கி போய் உட்காந்துருக்கேன் நான். சார் நீங்க சொல்ற நியாயம் புரியுது, நீங்க சொல்றது புரியுது. எத்தனை பேருக்கு சார் பதில் சொல்லணும் சார்? நீங்க சம்பாரிச்சு ஒரு கைப்பிடி அரிசி வாங்கி நீங்க சாப்பிட்றீங்க. அதை வந்து பங்கு கேட்டு வந்தவனுக்கு பசின்னு கேட்டா கொடுக்கலாம், வேணும்னா அடிச்சு பிடுங்குறோம். எத்தனை பேருக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க சார், நியாயத்தை சொல்லுங்க சார். எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. இதை உடைய இடத்துக்கு நாங்கள் எத்தனாவது திருப்பு வர்றது அப்படின்னு சொல்லி நாங்களுமே மலைச்சு. ஃபஸ்ட்டு திருப்பு வேகம் வந்துச்சு, போலீஸ் வேகமாக வந்துச்சு. 2வது திருப்பு குறைஞ்சிச்சு, 3வது திருப்பு இன்னும் கொஞ்சம் குறையுது, ஸ்பீடு குறையுது. தெரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கே தெரியுதுங்களா? இது வீண் வம்புன்னு உங்களுக்கே தெரியுதுங்களா? நீங்க ஒரே வார்த்தையா கோர்ட்ல போய் முடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு விடுங்க சார். 1000 திருப்பு ஃபோன் பண்ணாலும் 100க்கு கால் அடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன், நீங்க யார் பேசியிருந்தாலும் இந்த செல்லுல பக்காவா ரெக்கார்டு இருக்கும். இந்த ரெக்கார்டு 3 வருஷம் இந்த ரெக்கார்டு அழியாது. 100%. 1000% எனக்கும் தெரியும் என்ன நடவடிக்கை எப்படி என்னங்கிறதெல்லாம் நாங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து வாய் பேச்சுங்கிறது எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு எங்களோட தான் போயிருக்கு. நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், பேசாமல் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். இதோட ஒரு உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, இதோட உங்கள் பக்கம் வந்து நியாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன். இனி வந்து யாரையும் வந்து நீங்கள் வரீங்க ஏதோ கேட்குறீங்க, ஓகே ரைட்டு, நாங்கள் பதில் சொல்கிறோம், இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் டெய்லி கூட வாங்க, இல்லை நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி பழகிருச்சு சார், சளிச்சு போச்சு. என்ன சொல்லுங்க, நாளையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா டீ போட்டு வைக்கிறேன், ரஸ்க் எடுத்து வைக்கிறேன், வேலையை செய்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். திருப்பு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, யார் கால் பண்ணாலும் சரி, இந்த இடத்துக்கு போலீஸ் கண்டிப்பாக வந்தே தீருவோம். கால் பண்ணால் ஏன்னா சம்பவ இடத்தை பார்வையிடணும்னு சொல்லி இப்போ பிஎன்எஸ்ல சொல்லிட்டாங்க. அதில் வந்துட்டு நாங்கள் 100% கண்டிப்பாக வந்தே ஆகணும். நீங்கள் நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு வேலை பார்ப்பேன், நான் டீ போட்டு வச்சிடறேன், நீங்கள் வந்துடுங்க. டீ ரஸ்க்கும் நான் எடுத்து வச்சிடறேன். இதுக்கு மேலே நம்மளால வந்து பேச தெம்பில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, சம்பாரிச்சாதான் உங்கள் ஃபேமிலியை வைக்க முடியும். எனக்கு வந்து என் குடும்பம் இருக்குது, நான் வேலைக்கு போய் என்னோட வேலையை பார்த்தா தான் என் குடும்பத்தை பார்க்கணும். இப்படி வெட்டியாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆடி இல்லாத வீட்டில் சேரை போட்டு ஏறி குடிச்சு அந்த பக்கம் இதை காமிச்சிட்டோம். ஆள் இல்லாத நேரத்துக்கான ப்ரூஃபை நாங்கள் காமிச்சிட்டோம். எதனால நாங்கள் காமிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோமோ எடுங்க சார். எங்க இடத்த இடிச்சு கொடுக்கணும். ஆமா, இடிச்சு கொடுக்கணும். சிலிண்டரை வச்சு அடைச்சிக்கிறாங்க எங்க பாதையை. அதையே நீங்க பாத்துக்கோங்க. அவங்க இடத்துல நான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தேனா, ஒரு வேலை பண்ணியிருந்தேனா, அந்த வேலை அப்படி வந்து சரிங்களா, நான் 1/2 இன்ச்சு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தேன். 2.25 அடி 1/2 இன்ச்சு இல்ல சார், 2.25 அடி ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. கோர்ட்டு மூலியமா போய் நிரூபிச்சு அத நல்ல பொம்பளையா இருந்தா, நல்ல மனுஷங்களா இருந்தா கோர்ட்டு மூலியமா போயிருக்கணும். வேலை செய்யறவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது என்னங்க சார்? வேலை செய்யறவங்களை வந்து கேவலப்படுத்துறது. எனக்கு நீங்க கால் பண்ணது எதுக்காக கால் பண்ணீங்க? இது மாதிரி என்னோட வீட்டுல ஏறி குதிச்சு ஒருத்தங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன அனுமதி இல்லாம அப்படின்னு சொல்லி தான் நீங்க கால் பண்ணீங்க. நாங்க வந்தோன்னே என்ன சொன்னோம், முறையா நீங்க எதுவா இருந்தாலும் பெட்டிஷனை போய் ஸ்டேஷன்ல கொடுங்க, அவ்வளவுதான் சொன்னோம். எது காணாலும் சரி, ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. அதாவது கரெக்டா பேசுறீங்க சார். இப்பதான் கரெக்டா பேசுறீங்க.
கேளுங்க சார். தண்ணி கொண்டாங்க. யாரும் எதுவும் அவருக்கு தண்ணி கொண்டாமா? ஏமாற்றவும் முடியாது. 2 செம்பில் கொண்டா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இது அதாவதுமா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் போலீஸ் தலையிட மாட்டீங்க எனக்கும் தெரியும் சார். நான் வந்து சட்டப்பூர்வமா தான் போறேன். சரிங்களா? அதுக்கு வேலை பார்க்குறவங்களெல்லாம் மிரட்டுறது சட்டப்பூர்வம் கிடையாதுங்க சார். சார் இது அதிகாரிகள் வந்து கேட்கணும். வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் அசிங்கமா பேசியிருக்காங்க, மிரட்டி எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. எல்லாமே வச்சிருக்கேன். நான் உங்களை பார்த்து நான் கொடுக்குறேன் சார். அதே நியாயம் இருந்துச்சுன்னா நல்ல மனுஷங்க வந்து போட்டு அடுத்தவங்க சொத்தை யாரும் அழைச்சி கொடுக்க மாட்டாங்க. முடியும். புள்ளியல் படிச்சிருப்பாங்க. தண்ணி கொடுக்கணும். புள்ளியல் படிச்சிருப்பாங்க. குடு, போய் கொடுத்துட்டு வா. அவரு வந்துட்டு புள்ளியலே படிச்சிருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பான முறையில் இந்த விஷயத்தை தீர்த்து வைக்க முடியாது.